ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர்லேருந்து உன்கிட்ட காத்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன்னிடம் ஒரு சில விஷயங்களை அவசரமாகவும் அவசியமாகவும் பேச வேண்டிய கட்டாயம் வந்ததால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே. ஒருத்தருக்கு நீ 1000 உதவிகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு தடவை நீ ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டினா அந்த சமயமே நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து உன்னை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதானே உலகம். தினமும் நீ ஒருத்தருக்கு சாப்பாடோ காசோ கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் யாராவது ஒருத்தர் புதுசாக அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா அதை பெரிதாக பேசக்கூடியவர்கள் தினமும் நல்லது செஞ்ச உன்னுடைய உதவியையும் உன்னுடைய நல்ல விஷயத்தையும் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் அவங்க உன்னை பாராட்டுவாங்க, உன்னை நல்லவன் நினைப்பாங்கன்னு ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்வமே. நான் சொன்னது இந்த விஷயத்துக்கு மட்டுமல்ல, உன் வாழ்வின் எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா எல்லா மனுஷனும் எல்லாரையும் எப்போதும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளாக இருக்க மாட்டான் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் சொல்கிறேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசம் ஒரு இடத்துல தடைப்பட்டா அதனால் உனக்கு வலியும் வேதனையும் அதிகம் என்பது எனக்கு புரியும். அதனால்தான் மனிதர்களும் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக கிடைக்கும்போது ஏற்றுக்கோ, கிடைக்காத போது சரினா அதையும் ஏற்றுக்கொண்டு பக்குவப்படக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும். ஆனால் நான் சொல்கிறபடி நடப்பதென்பது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் நீ முயற்சி செய்தால் உன்னால் முடியும் என் செல்வமே. என்ன, அதுதானே வாழ்க்கையில் நிரந்தரம். கிடைக்கும்போது ஏற்றுக்கணும், கிடைக்காத போது கிடைக்கும்னு நம்பி காத்திருக்க வேண்டும். அழுகும் போதும் கீழே விழுகும் போதும் யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் வேண்டாம், ஆறுதல் தேடவும் வேண்டாம். அடுத்தவரை எதிர்பார்த்தினா அவமானம் மட்டுமே மிஞ்சும். நல்லதோ கெட்டதோ உனக்கு நீயே உறுதுணையாக இருந்து கொள்ள தயாராக என் செல்வமே. நீ செய்கிற நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பனாக இருப்பான். நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுறவன் நிச்சயமாக உன் கூடவே இருந்து உன் குடியை கெடுக்கிறவனாக தான் இருப்பான். நீ என்ன சொல்கிறியோ அதில் இருக்க நல்லது கெட்டதுகளை உனக்கு பிரித்து சொல்லக்கூடிய, உன் குழப்பத்திற்கு தீர்வு சொல்லக்கூடிய, உனக்கான நல்வாழ்க்கையை தரக்கூடிய நல்ல நண்பர்களை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள் என் செல்வமே. உண்மையிலேயே நான் என்னதான் உன் வாழ்க்கையை நியாயமாக நேர்மையாக வாழ சொன்னாலும் அதில் இருக்கும் நல்லது கெட்டதுகளையும் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு அப்பாவாக எனக்கு இருக்கிறது தானே. ரொம்பவும் நேர்மையாக இருந்தால் அது கூட சில சமயங்களில் ஆபத்தாக தான் முடியும். ஏன்னா நேரான மரங்களை தான் முதல்ல வெட்டுவாங்க, வளைஞ்சு நெளிஞ்சிருக்க மரத்தை அப்புறமா தான் வெட்டுவாங்க. அதே போலதான் நேர்மையான மனிதர்களை தான் இந்த உலகம் பிடிக்காமல் அவங்கள சாச்சிடணும் வீழ்த்திடணும்னு அவர்களை முதலில் குறிவைப்பார்கள். பொய் பேசி நடிக்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, பணத்தை ஏமாத்துறவங்க எல்லாரையுமே மனிதர்கள் அவ்வளவு சீக்கிரமாக நெருங்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள பல சூதுவாது எல்லாமே இருக்கும், அவர்களை ஏமாற்றவும் முடியாது. ஆனால் நேர்மையாய் நியாயமாய் வாழக்கூடிய அப்பாவி மனிதர்களை எல்லாருமே சுலபமாய் ஏமாற்றி விடலாம் அல்லவா. நீயும் நேர்மையாய் நியாயமாய் வாழ்வதெல்லாம் சரிதான். ஆனால் நல்லது கெட்டது எதுன்னு தெரியக்கூடிய, சூதுவாதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, உனக்கு கெட்டது செய்கிறவங்க யார் நல்லது செய்கிறவங்க யாருன்னு எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னுடைய பொன்னான நேரத்தை உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்காக தியாகம் செய்யாதே என் செல்வமே. ஏன்னா நீ உன்னுடைய நேரத்தை உனக்காக செலவழிக்கிறத விட்டுட்டு ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போனினா அவங்க உன்னுடைய அருமை பெருமையை தெரியாமல் உன்னை மதிக்காதவர்களாக இருந்தால் நேரத்தோடு சேர்ந்து நீயும் வீணாக போய்விடுவாய் தானே. அதனால தான் பல சமயங்களில் நானே நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, உன் முன்னேற்றத்தை பார்த்துக்கோன்னு உன்னை சுயநலமாக வாழச் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. தனியாக போராடி கஷ்டப்பட்டு கரை சேர்ந்த பிறகு நிறைய பேர் திமிராகவே தன் வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படுறது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். 1000 கஷ்டங்களையும் 1000 பிரச்சனைகளையும் சந்தித்து தான் ஒவ்வொரு மனிதனும் இங்கு வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது தனியாக போராடி கரை சேர்ந்தவர்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். அவங்க கொஞ்சம் கத்தி பேசுகிறவங்களா இருந்தாலும் தான் செஞ்சது தான் சரின்னு திமிராக செல்பவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயமும் இருக்கும் என் செல்வமே. அவங்க ஒருபோதும் தவறான வழியில் போகவும் மாட்டாங்க, தவறாக எந்த செயலையும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, தனக்கான காரியம் தான் நினச்சது போல் நடக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டையும் பல்ல காட்டி சிரித்து சிரித்து பேசி பழகுவாங்க. அவங்க நினச்சது போல் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், திரும்பி கூட பார்க்காம தண்ணி காட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. நீ யாரையும் முழுவதுமாக நம்பாதே என் செல்வமே.
யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நீ அப்படி மற்றவர்களை நினைக்க ஆரம்பித்தால் கடைசியில் உன்னை குற்றவாளி போல் ஆக்கிவிட்டு யார் சண்டை போட்டாங்களோ அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு துணையாக நின்னால் ஒன்றை ஒதுக்கி வச்சிடுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. என் நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை காட்டிலும் ஐயோ பாவம் கீழே விழுந்துட்டாங்களே கஷ்டப்படுறாங்களேன்னு யாருக்காவது அவசரமாய் ஓடிப்போய் உதவி செய்பவர்களுக்கு தானே இங்கு பழியும் பாவமும் வந்து சேருது. யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் யார் கஷ்டப்பட்டாலும் அதை பேசாமல் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உதவி செய்ய போனவன் இங்கு கஷ்டப்படும்படியாக அவன் மேலேயே பழியும் தண்டனையும் வந்து விழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ இப்படி மற்றவர்களுக்கு உதவுவதற்காக யோசனை செய்ய வேண்டாம். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய். அதை நல்ல விதமாக நன்மைகளை உனக்கு தரும் விதமாக நான் மாற்றி தருவேன் என் செல்வமே. எக்காரணம் கொண்டும் உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ மற்றவர்கள் மீது அன்பு வைக்கணுன்ற அவசியமே இல்லை. தன்மானத்தை இழந்து மற்றவர்களிடமிருந்து அன்பை பெற வேண்டும் என்ற அவசியமும் தற்கொலைக்கு இணையான ஒன்றுதானே. எப்போதும் எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இங்கு யாருமே இல்லைங்கிறது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதுக்காக நீ வருத்தப்படாதே. நீ எப்போதும் தன்மானத்தோடு கூடிய ஆளாக இரு. மற்றவர்களை விமர்சிப்பதும் மற்றவர்களை குற்றம் சொல்லுவதும் சுலபமான விஷயம். ஆனால் அதே இடத்திலிருந்து அவர்கள் வாழ்க்கை வாழ்வதென்பது மிகவும் கடினமான விஷயம். எக்காரணம் கொண்டும் நீ யாரையும் விமர்சிக்கவும் வேணாம், யாரை பற்றியும் குறை சொல்லவும் வேண்டாம் என் செல்வமே. மனசளவில் இங்கு யாருக்கும் உண்மையாக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய நிதர்சனமான உண்மை. ஏந்திமா அவங்க மனசுக்குள் மற்றவங்களை பற்றி 1000 விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனதிற்குள் பேசுவது இங்கு யாருக்கும் கேட்காததால் தானே எல்லாரையும் இங்கே உண்மை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய உலகமாக இது இருக்குது. ஒரு மனுஷன் இன்னொருத்தனை பற்றி எப்போதுமே நல்ல விதமாக நினைப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ யார் எப்படி இருந்தாலும் நீயாக இருக்க பழகு. யாருக்கும் கெடுதல் செய்யவோ கேடு நினைக்கவோ வேண்டாம் என் செல்வமே. ஒரு விஷயம் கிடைக்கலன்னு நினச்சி ஏங்கிறத காட்டிலும் கிடைக்காதது நாளைக்கு கிடைக்கும், இப்போதைக்கு அது நமக்கு சரியில்லாத விஷயம் என உன் மனதை தேற்றிக்கொள்வதுதான் உனக்கு சரியான விஷயமாக இருக்கும். கிடைக்காததை நினைச்சு ஏங்குவதோ அல்லது ஏமாற்றமாகுவதோ வேண்டாம் என் செல்வமே. உனக்கு தேவையானதையும் உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் நிச்சயமாக உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு தந்தே தீருவேன். எப்போதும் உனக்கான திறமையை அதிகப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஆளாக நீரு. ஓ வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ நீ பழகிவிட்டால் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வெளியில் தேடி அலைய வேணாம். நிம்மதியும் மகிழ்ச்சியும் தானாக உன்னை தேடி வரும். உன் வாழ்வில் நடப்பதும் இயல்பாகவே நன்மையாக மாறிவிடும் என் செல்வமே. ஒரு மனிதரை வேண்டாம்னு புறக்கணித்து விட்டு இன்னொரு மனிதனை வேறு எங்கே போய் தேடுவேன்? எல்லா மனிதர்களும் இங்கு ஒரே மாதிரி தான் என்பது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருந்தாலும் உண்மை அதுதான் என் செல்வமே. இங்கே எல்லாருமே அவங்கவங்க தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அவரவர்கள் வாழ்க்கையை மட்டுமே பார்க்கக்கூடிய சுயநலமான ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். நீயும் உன் வாழ்க்கைக்கான வேலைகளை மட்டும் கவனத்தோடு பார்த்துக்கொள்.